சேலம் மாவட்டத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற மகத நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கி கொண்டிருந்த ஆரகலூரிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த ஆரகலூர் ரொம்ப சமணத்தோட ஒரு தொடர்புடைய ஊர். இங்கே இருக்கக்கூடிய இப்போதைய பேராக இருக்கிற சிவன் கோவிலுக்கு காமநாதீஸ்வரர் கோயில்னு பேர். காமநாதீஸ்வரர், காமன்னா அழகன், அணியாத அழகன். அந்த காமன் ஆதீஸ்வரர், அழகன் ஆதீஸ்வரன் கோவில் என்கிற பெயராலே இருந்து கொண்டிருக்கிற ஆலயம். அது அந்த ஆலயத்திலையும் ஒரு சிற்பங்கள், 3 சிற்பங்கள், 2 அருக சிற்பங்களும் ஒரு இயக்கியனுடைய சிற்பமும், அது உலோக திருமேனிகளாக இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் இந்து சமய அறநிலையத்துறையால் அது பாதுகாக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல 40 எண்ணாயிரவர் பெரும்பள்ளி அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு சாசனம் இருக்குது. இன்றைக்கி கீழே தரையில் இருந்த இடத்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொன் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஒரு தொல்லியல் ஆர்வலர். அவருடைய முயற்சியால் இந்த கல்வெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு மேடை கட்டி வச்சுருக்காங்க. கும்ப கலசத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆரோ மார்க், ஒரு அம்புக்குறி மாதிரி மேலே இருக்குது. அந்த பூரண கும்ப கலசத்திலிருந்து ஒரு உருவம் பாருங்கள், அது மேலே போகுது. ஆமாம், ஆனாலும் இது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 5 தலை நாகம் மாதிரியான ஒரு இடத்தை தான் காட்டுது. பார்ஸ்வநாதராகவும் இருப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. துறையினுடைய அதிகாரி இன்னைக்கு விடுமுறையில் இருந்ததுனால அது நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இனியவர்களே, தமிழ் சமணத்தினுடைய மிக அற்புதமான ஒரு வரலாற்று தடயமாக கல்வெட்டு சான்றோட ஒரு அருகதேவனுடைய புடைப்பு சிற்பத்தோட கும்ப கலசத்திலிருந்து மேலே ஏறுகிற அந்த அருகதேவனுடைய தலையை பாருங்களேன், அப்படியே 5 தலை நாகத்தோட. ஆனால் என்னன்னு தெரியல, அதுக்கு மேலே ஒரு இயற்கையினுடைய சிற்பம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படி பல உருவங்களோடு இருக்கிற இந்த ஆரகலூர் சமண கல்வெட்டை வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது வாங்க நீங்களும் ஒரு முறை தரிசிக்க என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்.